ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 9 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் டிவிஷனோட வைஸ் கேப்டன் ஹஷிகாவா ஐசாவோவை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டு இருப்பாரு. அதே நேரம் ஐசாவோவை காட்டுறாங்க, மனுஷன் இன்னும் சாகல போல, எனக்கு நேரம் இல்ல, நேரம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கஃப்காவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வேற லெவல்ல எடுத்துக்கிட்டு இருக்கான். உடுக்கிறது யாரு? ஒஷினாவாச்சே. அவன் இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்குவாட்ரன் ஸ்டைல் காம்பேக்ட் டெக்னிக். அதுக்கு கால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால காலை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து கைக்கு பவர் அனுப்பணும். அதுக்காக என்னென்னலாம் பண்ணுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்க வருவாராமா. வரும்போதெல்லாம் செக் பண்ணுவேன், செக் பண்ணும்போது பர்ஃபெக்டா இருக்கணும், இல்லைன்னா வாயிலே மிதிப்பேன்ட்டு போயிருப்பான். இவன் அதை பிராக்டிஸ் பண்றாங்கிற பேர்ல காலை டேமேஜ் பண்ணிக்குவான். ஐயோ நல்ல காலை நொல்ல கால ஆக்கிட்டேன்னு கதறிட்டு இருப்பானா. கிக்கர் வந்து பார்த்துட்டு, ஓ குவாட்ரன் ஸ்டைல் காம்பேக்ட் டெக்னிக்கா, வெப்பனை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல, அப்படி வக்கில்லாதவனுக்கெல்லாம் இப்படிதான்டா ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவா. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் மூக்க கடிச்சிருப்பான் போல. ஆட்டு கத்து கத்துவான், இனிய கிண்டல் பண்றியான்னு. ஆக்சுவலா இந்த டெக்னிக்கை நம்ம கிக்கருவோட அப்பா ஐசாவோ டெய்லியும் பண்ணிட்டு இருப்பாராமா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பையலே சைலண்ட் ஆவான். ஏன்னா ஐசாவோவே பண்ணிருக்காருன்னா நம்ம பண்றதுக்கு என்ன, இன்னும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றேமா. பட் கிக்கருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, இந்த கிறுக்கன் ஏதோ ஒரு கவலையில இருக்கான்னு. ஆனா என்னன்னு தெரியல. சரி ஓகே, உனக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு அவனோட போனை அவங்கிட்டே திருப்பி கொடுத்துருவா. கொடுக்க சொன்னது நம்ம வைஸ் கேப்டன் ஹசிகாவா தான். ஏன்னா இவனை கைஜோன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அப்பா போனை புடுங்கினது இப்பதான் கொடுக்குறாங்க. பாவம் பையன் எல்லாத்துக்கிட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால தான் சரி பால்ச்சு போட்டோன்னு கொடுத்துட்டாங்களாமா. எல்லாத்திட்டையும் போன் பண்ணி பேசுன்ட்டு போயிருவா. கட் பண்ணா நம்ம பையன் சார்ஜ போட்டு விட்டுட்டு அவங்க கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறான். ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. கடைசியா அவங்கள பார்த்தது வந்து அவனை கைது பண்ணி கூட்டு போனாங்கல்ல, அந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்கும். அவங்களுக்குமே இவன் கைஜூ நம்பர் 8ன்னு அப்பதானே தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க இவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு பயலுக்கு பயங்கரமான கவலை. வீராதி வீரே சூராதி சூரண்டா, எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன்னு நெட்டை மட்டும் தான் ஆன் பண்ணுவான். நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வரும், அப்புறம் ஒரு 20 அப்புறம் 200 அடிச்ச நவுத்தி போய்கினே இருக்குது. ஐயோ பேய்க்கு போன் பிடிச்சிருச்சு, எச்சி போனுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா 503 மெசேஜ் மொத்தம் வந்து கிடக்குது. யார் அனுப்பியிருப்பான்னு தெரியல. ஒருவேளை கெட்ட வார்த்தையில அசிங்கமா ஏதாச்சும் திட்டி வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். ஓபன் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட். ஒரு பெரிய ரகசியத்தை வேற மறைச்சு வச்சிருந்திருக்கான். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ பொய் சொல்லிட்ட, நீ எங்களை ஏமாத்திட்ட, நீ எங்களை பயமுறுத்திட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஒரு கைஜோ, இனி எங்க பக்கத்திலேயே வராத அப்படின்ட்டு மெசேஜ் எல்லாம் அதுல இல்ல. அப்படி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களோன்னு இவனுக்குள்ள இவனே நினைச்சு பீதி ஆகிக்கிறான். அதனாலேயே பயத்துல நடிகிட்டு இருப்பான். சடனா போன் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ரெனோ இச்சிகாவா. இவன் எதுக்கு போன் பண்றான்னு தெரியாம அட்டன் பண்றதுக்கு பதிலா கட் பண்ணி விட்டுருவான். ஐயோ தெரியாம கட் பண்ணி விட்டுட்டேனே, தெரிஞ்சா கீன்னு கீச்சிருவானே, என்ன பண்றதுன்னு தெரியாம கவலைப்பட்டுட்டு சரி ஓகே இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மறுபடியும் போன் அடிக்கும். யாரான்னு பார்த்தா இஹரு. இவன் எதுக்கு போன் பண்றான்னு சொல்லிட்டு சரின்ட்டு அட்டன் பண்ணி, இஹரு நல்லா இருக்கியாப்பான்னு கேட்கும் போதே அந்த பக்கம் டெரரா ஒரு வாய்ஸ், என்ன இஹரு போன் பண்ணா மட்டும் அட்டன் பண்றீங்க, ஏன் போனை கட் பண்றீங்கன்னு. வேற யாரு, நம்ம ரெனோ தான். தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவானா. அதெல்லாம் அவனுக்கு பஞ்சாயத்து இல்ல. 2 மாசமா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கூட பண்ணாம என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படி இப்படின்னு வண்டியா திட்டுவான். எப்படியும் போனை வாங்கி வச்சிருப்பாங்கன்னு அவனுக்கும் தெரியும். ஆனா வேற யாராச்சும் போனை வாங்கி கால் பண்ணிருக்கலாம், இல்ல மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல, எதுவுமே பண்ணலங்கிறதா அவனுக்கு காண்டு. பட் அதுக்குமே அவனுக்கு பர்மிஷன் கிடையாது. இருந்தாலும் ரெனோவால ஏத்துக்க முடியல. ஏன்னா கஃப்காவை நினைச்சு ரெனோ ரொம்பவும் கவலைப்பட்டானாமா. கஃப்காவும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி விடு, இங்கேயும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம கஃப்காக்குமே அவன் டீம் கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். இப்ப நம்மால் இருக்கானே ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுல கூட இவன் கைஜூ நம்பர் 8ங்கிறதுனாலேயே யாருமே இவங்க கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க, பயப்படவும் செய்யறாங்க. அப்ப இடையில ஒரு சவுண்ட், அவங்க மட்டும் இல்ல நாங்களும் பயத்துல தான் இருந்தோம்னு. யாரானா ஹேரு. அவன் தெளிவா சொல்லிடுவான், உங்ககிட்ட இருக்க பவர் உங்களோட பவர் இல்ல, அது கைஜுவோட பவர். எங்களுக்கு அதை தான் பிடிக்காதே தவிர உங்களை பிடிக்காதுன்ட்டு இல்ல. என்னதான் கைஜுவா மாறினாலும் பேஸ காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்கன்னு நாங்களும் லைவா பார்த்தோம். எப்படி எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்ட உங்களை எப்படி நாங்க வெறுத்து ஒதுக்கி வைப்போம். அப்படி பார்க்கும்போது நீங்க எங்கள ஒருத்தர் தானே அப்படின்னு உடனே எங்க பயலுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம மினாவுமே முன்னாடியே சொல்லிட்டா, 3rd டிவிஷன்ல இருக்க யாருமே உன்னை எனிமியா பார்க்கலன்னு. ஆனாலும் நம்ம இஹரு கொஞ்சம் கடுப்புல தான் இருக்கு. ஏன்னா இப்படி எல்லாம் நினைப்பாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டான்ல. எங்களை என்ன மனசாட்சி இல்லாதவங்கன்னு நினைச்சியா யாலன்னு வண்டியா திட்டிட்டு இருப்பான். உடனே ரெனோ போனை வாங்கிடுவான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பேட் வேர்ட்ஸை ஏதாச்சும் ஊர்ல இருந்து கடன் வாங்கிட்டு வந்து திட்டுவான். அதுக்கப்புறம் ரெனோ தான் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுவான். எங்களை நம்புங்க, நீங்க எப்படியாச்சும் திரும்பி வருவீங்கன்னு நம்பிக்கையில தான் இருக்கும். நீங்க வரணும்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறது நான் ஒருத்த மட்டும் இல்ல, இங்க இருக்க
அத்தனை பேரும் தான் சொன்ன உடனே நம்ம பையலுக்கே கொஞ்சம் கவலையாயிரும். அந்த டைம் கரெக்டா கிக்கர் வந்து பிராக்டிஸ்க்கு கூப்பிடுவான். நான் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அட எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்ப வான உடனே பைய ஃபீல் பண்ணிக்கிட்டு ரெனோவும் இகருவும் என்னைய முட்டா பையன்ட்டானுங்க, அவனுங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்ட்டு அவளை பாப்பான். சகிக்கல, ஏன்னா கதறி கதறி அழுதுருக்கான். மெசேஜ்ல பாத்தீங்கன்னா யாருமே இவனை திட்டல, எல்லாருமே நல்லபடியா இருக்கீங்களா, சேஃபா வந்துருங்க, இவளுக்காண்டி நாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், நல்லபடியா வாங்க அப்படின்ட்டு இவனுக்காக எல்லாம் கவலைப்பட்டிருப்பாங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் மொசரக்கட்டை இப்படி ஆயிருச்சு. பாத்தியா எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு ஒண்ணு அவ பாத்துட்டு, அட முள்ளு மண்டையா இது எனக்கு எப்போ தெரியுமா, உனக்கும் தெரியுமா, ஆமா நீ லூசுன்னு நினைச்சிட்டு இருந்தியான்னு கேட்டா அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், நான் மட்டும் நினைச்சு என்ன பண்ண போறேன், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அப்புறமா டைம் எடுத்து ஆளு, இப்பவா பிராக்டிஸ்க்கு டைம் ஆச்சுன்னு கூட்டு போவா. இங்க இசாவோ பாத்தீங்கன்னா இன்னும் ஏதோ தண்ணியில மிதக்கிற மாதிரி மிதந்துகிட்டு, நான் என் எல்லையை அடைஞ்சிட்டேன், என்னால இதுக்கு மேல முடியலன்னு முக்கிட்டு இருப்பாரு. அதாவது இந்த இடத்தை விட்டு வெளியில வர ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் ஒரு லெவலுக்கு மேல முடியல. அதுங்க பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்குது, அதுங்க வளரும்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பெருசா வளரும்னு அவரே எதிர்பார்க்கல. அப்படியே கட் பண்ணா மவுண்டன்ஸ் ஆஃப் நுமாடால ஒரு கைஜு ஒண்ணு அங்க பாத்துருப்பாங்க, பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அகியோ அப்படின்னு ஒரு இடத்துலயும் இன்னொரு கைஜுவை பார்த்திருப்பாங்க, ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கும். அப்புறம் டோக்கியோல பாத்தீங்கன்னா இன்னொரு கைஜு நடு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பீச்ல ஒரு கைஜு, அப்புறம் நடு ரோட்ல ஒரு கைஜு மாரத்தான் ஓடிட்டு இருக்குது. இப்படி நிறைய இடங்கள்ல கைஜூஸா மக்கள் பார்த்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டில வித்தியாசமா இருக்குது. மொத்தமா 14 கைஜுவாமா மீட்டிங்க போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பானுங்க. என்னதான்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டிஃபென்ஸ் போர்ஸும் அடிச்சு புடிச்சு போறாங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ள அதுங்க எஸ்கேப் ஆயிருதுங்க. முன்னாடி இருந்த மாதிரியே இப்ப வந்திருக்க கைஜூஸுமே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா தான் இருக்குதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நம்பர் 9 கைஜுவால இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது. கைஜு நம்பர் 10 சொன்னதை வச்சு பார்க்கும்போது இதுங்களோட வேகம் ரொம்ப உக்கரமா இருக்குது. பட் அதுக்காக இவங்களும் சும்மா இல்ல, மக்களுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படியெல்லாம் சேஃப்டி பண்ணலான்ட்டு பேக்கப் ஜெனரேட்டர், அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பிளான் படி பக்காவா பண்ணியிருக்காங்க. இதுவும் பத்தலன்னா மத்த கண்ட்ரீஸ் கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இதுக்கப்புறம் அந்த கைஜூஸ் எல்லாம் என்னென்ன அலப்பறம் பண்ண போகுதுங்க, இவங்க அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறாங்களா இல்ல மண்ணக்காவ போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.